உங்களுடைய வாழ்க்கையில் வரும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வாக இருந்து அருள் தரக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான். எந்த தெய்வத்தை வேண்டினாலும் முதலில் உங்க குலதெய்வம் தான் நான் இருக்கேன் என் பிள்ளைக்காக என்று முன்னாடி வந்து நிற்கும். அதனால் குலதெய்வத்தை ஒருபோதும் கைவிடக்கூடாது. குலதெய்வம் கட்டப்பட்டிருந்தாலோ அல்லது தவறவிட்டிருந்தாலோ வாழ்க்கையில் கடன், நோய், வழக்கு, தொழில் முடக்கம், வீட்டு பிரச்சனை போன்றவை அடுக்கடுக்கா வர ஆரம்பிக்கும். குலதெய்வத்தை நம் வீட்டுக்குள் அழைத்து வர முதலில் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது வீட்டிலிருந்து வெல்லமும் பச்சரிசியும் எடுத்துக்கொண்டு போய் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்து தேங்காய், வாழைப்பழம் உடைத்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அது முடியாவிட்டால் வெல்லத்தை 2 பாகமாக செய்து பாதியை கோவில் சுற்றி தூவிவிட்டு மீதியை வீட்டுக்கு கொண்டு வந்து குலதெய்வ படத்திற்கு முன் நைவேத்தியம் செய்து சாப்பிட வேண்டும். குலதெய்வத்தை ஈர்த்து வசிக்க வைக்கும் முக்கியமான ரகசியம் மண் விளக்கும் இழுப்பெண்ணையும் தான். குலதெய்வ கோவிலில் மண் விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றி இந்த நிமிஷம் இந்த நொடியிலிருந்து இந்த விளக்கில் நீ அமர்வாயாக, எந்த கட்டுக்கும் நீ அடங்காமல் என் கூடவே இருப்பாயாக என்று மனசார வேண்டி விளக்கேற்ற வேண்டும். கோவிலுக்கு கிளம்பினால் நேராக வீட்டுக்கே திரும்ப வர வேண்டும். வேறு எங்கும் போகக்கூடாது. வீட்டுக்கு வந்ததும் வாசல் நிலைப்படியில் மஞ்சள், விபூதி, குங்குமம் வைத்து கற்பூரம் காட்டி கும்பிட்டு பூஜை அறையில் குலதெய்வத்துக்கென தனியாக ஒரு மண் விளக்கில் இழுப்பெண்ணெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். அந்த விளக்கை ஒருபோதும் கழுவக்கூடாது. தினமும் ஓம் ஹ்ரீம் குலதேவதா நமஹா என்ற மந்திரத்தை 21 அல்லது 27 தடவை சொல்லி பணம், காசு எதையும் கேட்காமல் நீ முதல்ல என் கூட வந்துடு சாமி என்று சரணாகதி அடைந்தால் 15 நாளில் வீட்டில் உள்ள நெகட்டிவ் நீங்கி காரிய தடை அகன்று வாழ்க்கையில் தெளிவான மாற்றங்களையும் பாதுகாப்பையும் உங்க குலதெய்வம் கண்கூடாக உணர வைக்கும்.